பரலோக ராஜ்யம் உங்களுடையதுன்னு சொல்லல, அவர்களை போல மனிதர்களுடையது. அதனால சிறுவர்கள் ஊழியம் ரொம்ப முக்கியமான ஊழியம். அதை நம்ம ரொம்ப கைத்தட்டலோ ரொம்ப அவார்டோ ரொம்ப சந்தோஷமோ அதுக்கு கிடைக்கப்படாது. இப்போ பாருங்க, இப்படி ஒரு சர்ச்சு நடத்தணும் அப்படின்னு சொன்னால் பெரிய அங்கீகாரம் கிடைக்கும். ஆனால் ஒரு சிறுவர்கள் ஊழியம்னா நிறைய பேருக்கு அவங்க ஒரே வீட்டில் குறும்பு பண்ணிட்டு இருக்கிறான், கொண்டு போய் இந்த சர்ச்சில் VBSல விட்டோம்னா 2 நாள் டான்ஸ் பண்ணி 1 வாரம் நமக்கு தலைவலி இருக்காது. எதுக்கு 1 வாரம் தலைவலி இருக்காது. அந்த VBS நடத்தின ஒரு ஊழியக்காரரை கூப்பிட்டு, சார் நீங்க ரொம்ப அழகா பாடினீங்க, ரொம்ப அழகா டான்ஸ் பண்ணீங்க, எவ்வளோ சூப்பர் அப்படின்னு சொல்ல போறது இல்லை. சிறுவர்கள் ஊழியம் நிறைய பேரால் கனப்படுத்தப்படாத ஊழியம். ஆனா ஆண்டவர் ரொம்ப பிரியப்படுற ஊழியம் என்னன்னா சிறுவர்கள் ஊழியம். நம்ம விதைக்கிறதுக்கு அவங்களுடைய இருதயம் ஆயத்தமா இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் விதைய சத்துரு பாவத்தையும் சாபத்தையும் அந்த சினிமாவையும் அசுத்தத்தையும் விதைக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவருடைய வசனத்தை நம்ம விதைச்சிட்டோம்னா என்னைக்காவது ஒரு நாள் எந்த ஒரு சிச்சுவேஷனுக்கு போகும்போது கண்டிப்பா உள்ள இருக்கிற வசனம் அவனோட பேசும். அவன் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்கு பெரிய சாட்சியாய் மாறுவான். அங்கே இருக்கிற பாடல்களையும் இந்த புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போய் உங்க வீட்டில் ஒரு 3 நாள் ஒரு VBS நடத்துங்க, ஒரு சிறுவர்கள் கொண்டாட்டம் நடத்துங்க. பிள்ளைகளை கூப்பிட்டு சாக்லேட் கொடுத்து ஒரு கிஃப்ட் கொடுத்து அவங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லுங்க. இந்த லீவு நாட்களில் பெரிய வாய்ப்பு. டியூஷன் நடத்துகிற ஒவ்வொரு டியூஷன் டீச்சர்ஸும் அவ்வளோதான் 2 மாதம் நமக்கு ஃப்ரீ அப்படின்னு நினைக்காம ஒரு ஸ்பெஷல் டியூஷன்னு ஒன்று வச்சு பிள்ளைகளுக்கு எப்படியாவது இயேசுவை பற்றி சொல்லுங்க. அது நிச்சயமாய் வருங்காலத்தில் அவர்கள் பெரிய ஊழியர்களாய் மாறுவார்கள்.